தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் மது விற்பனை செய்யும் பொறுப்பை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், மது விற்பனை செய்யும் பொறுப்பை வணிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், மேலும் தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு பாராட்டுக்கள் என்றும் தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கம் சார்பில் வணிகர் தின மாநாடு சென்னையில் நடைபெற்றது. திரு சந்திரன் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன், தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் பாண்டிச்சேரி முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தொழிலதிபர் விஜி சந்தோஷம், தமிழ்நாடு நாடார்கள் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் வணிகர்களில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு சாதனையாளர் விருதுகளும் வணிகர் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த மாநாட்டில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் டாஸ்மார்க் நிறுவனத்தை கலைத்துவிட்டு மது விற்பனை பொறுப்பை வணிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் வகையில் கல் இறக்க பூரண அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வணிகர்கள் ஏன் மாநாடு கொண்டாடுகின்றோம்? தலைவர் வெள்ளையன் அவர்கள் இந்த மாநாட்டில் மிக முக்கியமான செயலை உருவாக்கி வைத்தவர் தலைவர் வெள்ளையன் அவர்கள். அவர்கள் வழியிலிருந்துதான் இன்று மாநாட்டை நாம் நடத்துகின்றோம். மாநாடு ஏன் நடத்துறோம்னா, இது விளையாட்டு நடத்தல. படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத இளைஞர் பெருமக்கள் சுயதொழில் புரிவதுதான் இந்த வணிகம். இந்த வணிகம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கின்றதா என்றால் உறுதியாக இல்லை. அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்குதான் இந்த வணிக தினம். நாம் எல்லாம் சந்திக்கும் நாட்கள் எல்லாம் வெற்றி திருநாட்கள் தான் என்ற வகையில் மரியாதைக்குரிய சந்திரன் ஜெயபால் அவர்கள் சொன்னதைப் போல தோல்விகளால் துவண்டு விடுகின்ற இனம் நம் இனம் கிடையாது என்பதை அழுத்தமாக சொல்வதற்காகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், நிச்சயமாக வணிக பெருமக்களுக்கு இன்னும் பல கனவுகளை இங்கே வந்து சொல்லி இருக்கும். அருமை அண்ணாச்சி சந்திரன் ஜெயபால் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி என்ஆர் தனபாலநாச்சி அவர்களை, முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணாச்சி மாப்பா பாண்டியராஜன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய விஜிபி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கியுள்ள அனைவருக்கும் தமிழ்நாடு நாடாளுமன்ற சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் அவர்கள் 8 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானங்கள் மாபெரும் வெற்றி பெற வேண்டும். புதிதாக அமையக்கூடிய அரசு வணிகர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழ்நாடு நாடாளுமன்ற சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாபெரும் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர்களுக்கு அண்ணன் பி துரை அவர்களும் செல்வகுமார் அவர்களும் சார்படைந்து வரப்படும். சிக்கலையா எழுதிங்களா போட்டா ஆனா